கொடைக்கானலுக்கு இ பாஸ் வரதுக்கு காரணமே இந்த பாயிண்ட்ஸ் தான். இ பாஸ் அப்ளை பண்ணுறது கூகுளில் போயிட்டு டிஎன் இ பாஸ் ஹோம்னு ஃபஸ்ட்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வரும். இந்தியாவுக்குள்ளே இருந்தால், இந்தியாவுக்கு வெளியே இருந்தால். ஸோ இந்தியாவுக்குள்ளே இருந்துன்னு இந்தியாவுக்குள்ளே கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். உங்கள் ஃபோன் நம்பர் கூட கீழே ஒரு கேப்சா இருக்கும். அந்த நம்பரையும் பார்த்து அப்படியே கரெக்டாக அதை எழுதிட்டு உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை ஓடிபி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும். இதில் நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்க. நான் கொடைக்கானல் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்ம் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் உங்கள் பேர், நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க, எந்த வகையான வண்டியில் போகிறீங்க, என்ன காரணத்துக்காக போகிறீங்க, எத்தனை பேர்லாம் போகிறீங்க, என்ன பர்பஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அப்புறம் இது இல்லாமல் உங்களோட 2 அட்ரஸ், உங்களோட நீங்கள் எங்கேருந்து வரீங்களோ அந்த அட்ரஸ் கிளிக் பண்ணணும். எந்த ஸ்டேட்டு, எந்த பின்கோடு, இதையும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூம் புக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு புக் பண்ணியிருந்தா நீங்கள் உங்கள் அட்ரஸை கொடுக்கணும். அந்த ரூமோட அட்ரஸ், ரூமோ ஹோட்டலோ லாட்ஜோ அந்த அட்ரஸை கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான கைஸ். நம்ம இ பாஸ் வரதுக்கு காரணமே இந்த ஒரு ஃபார்ம் தான். ஸோ இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது, ரோட்டில் உட்காந்து சமைக்கிறது, ஃபயர் கேம்ப் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு இந்த ஃபார்மில் இருக்கும். அதை படித்து பார்த்துக்குங்க. ஸோ எல்லாத்தையும் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு QR ஒரு ஃபார்ம் வந்துடும். ஸோ அவ்வளோதான். இது வந்து இ பாஸ் ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸியானது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோடுன்னு இருக்கும். அதை அப்படியே டவுன்லோடு காப்பி பண்ணி நீங்கள் யாரெல்லாம் வரீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் வச்சுக்கோங்க. முக்கியமாக டிரைவர்ஸ் அப்படியே சதாவேஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.